வணக்கம். நான் வனிதா. அன்று நான் 7 வயது என் மகனோடு கடைவீதியில் நடந்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு ஆள் கண்பட்டார். அபினு. அபி என்று கூப்பிடுவார்கள். நான் அபியே, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டேன். அபியும் என்னை நலம் விசாரித்தார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று. நானும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டேன். நான் விடை பெற்று வந்துவிட்டேன். சற்று தூரம் சென்று பார்த்தேன். என்னை பார்த்துவிட்டு சென்றார்கள். வீட்டுக்கு வந்த பின்புதான் எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது. ஆம், அபி வீட்டில் நாங்கள் பக்கத்து வீடு குடியேறினோம். நான் அப்போது கல்லூரி படித்து கொண்டிருந்தேன். அபி படிப்பை முடித்துவிட்டு பெண்களுக்கு டியூஷன் எடுத்து கொண்டிருந்தார். அப்போது நானும் அதில் சேர்ந்தேன். படித்து கொண்டிருந்தேன். அபியின் குணமும் அவருடைய அழகும் என்னை அவர் பக்கம் இழுத்தது. எனக்கு இன்னும் சொல்ல போனால் அபியை திருமணம் செய்து கொண்டு நான் மனதோடு வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அது மட்டுமல்ல, அபியின் குடும்பம் நல்ல குடும்பம். அபியின் அப்பா பிஸ்னஸ் வேலை பார்க்கின்றார். அபிக்கு தம்பி இருக்கின்றார்கள். அபியின் அம்மா வீட்டில்தான் இருப்பார்கள். என்னிடம் அன்பாக பேசுவார்கள். என்னிடம் அன்பாக பழகுவார்கள். என்னை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் அந்த குடும்பத்தையும் அபியும் எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. நான் அபியுடன் தன் காதலை சொன்னேன். அதை சற்றே நேரம் யோசித்தான். பின்பு அவனும் சம்மதம் என்று சொன்னான். நாங்கள் இருவரும் காதலித்தோம். அன்று ஒரு நாள் எங்களுக்கு தனிமை கிடைத்தது. அபி என்னை பக்கம் வந்து நின்றான். எனக்கு என்னவென்று கவிதைகளை எழுதி தந்தான். அபி கவிதைகளை எழுதி என்னிடம் சொன்னான். என்னை காதல் மழையில் நனைய வைத்தான். எனக்கும் சின்னதாக சினங்களும் வீக்கமும் வந்துவிட்டது. எனக்கு சின்னதாக முத்தம் ஒன்று கொடுத்து விட்டான். அணைத்து கொண்டான். அன்று வெகு நேரம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த இனிமையான நேரத்தை நான் என்னவென்று சொல்வது, அது என்னால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் முதலில் அணைத்து கொண்ட அபி, அந்த முதல் சூடு என்னவென்று சொல்வது. அன்று என் பெண்மையை நான் மறந்துவிட்டேன். அதனால் அந்த நாளை நான் மறக்க முடியவில்லை. எங்களுக்கும் காதல் சற்று அதிகமாகவே விழுந்தது. அதிக நேரம் பேசிக்கொண்டிருப்போம். என்னை அணைத்து கொண்டான். அபி பேசும்போதெல்லாம் என்னிடம் சின்னதாக முத்தம், நானும் சிறுங்கள் என்று எங்கள் காதல் அன்பாகவே வளர்ந்தது. அன்று ஒரு நாள் நான் அபியுடன் பேசிக்கொண்டிருந்தேன். அபியின் அம்மா பார்த்து விட்டார்கள். என்னிடம் கோபப்பட்டார்கள். அபியிடமும் கோபப்பட்டார்கள். நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன். இதை பற்றி நான் அம்மாவிடம் சொன்னேன். அம்மாவும் கோபப்பட்ட பின் சற்று யோசித்தார்கள். அம்மா என்னிடம் அபி அம்மாவிடம் பேசி, உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், ஆனால் நீ எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நானும் சம்மதித்தேன். ஏனோ தெரியவில்லை, அபி வீட்டுக்கு சென்ற பின்பு அம்மா அழுது கொண்டே வந்தார்கள். நானும் அதற்கு முன் கல்யாண சந்தோஷத்தில் அம்மா கல்யாணத்துக்கு சம்மதித்ததே போதும் என்று சந்தோஷமாக சென்றது. சிறிது நேரம் கழித்து அம்மா வீட்டுக்கு வந்து அழுது கொண்டே இருந்தார்கள். நானும் என்னவென்று தெரியவில்லை. நானும் சற்றே யோசித்து கொண்டிருந்தேன். நானும் அம்மாவிடம் கேட்க அம்மாவும் சொல்லவில்லை. நான் எவ்வளவு கேட்டாலும் அம்மா சொல்லவே இல்லை. அம்மா அங்கு அசிங்கப்பட்டிருக்கின்றார்கள் மட்டும் எனக்கு தெரிந்தது கொண்டேன். நான் அபியுடன் உடனே சென்று கேட்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அபியுடனும் அவர்கள் அம்மாவிடமும் நான் கேட்டேன். அபி அம்மாவுடன் எனக்கு அபியை திருமணம் செய்து வைங்கள் என்று கேட்டேன். நான் சொன்னபோது, அவர்கள் அம்மா என்னை சொன்னபோது எனக்கும் சற்று அதிர்ச்சி உண்டானது. எனக்கு அம்மாவிற்கும் கணவன் இறந்து விட்டார்கள். அவர்கள் தம்பியைதான் அம்மா 2ஆம் திருமணம் செய்து கொண்டார்கள். இது எங்களுக்கு தெரியும். ஏன் என்று ஒரு பெண்ணை
தனியாக இந்த உலகில் வாழ முடியாது. எங்கள் அப்பாவின் தம்பியை தான் அம்மா திருமணம் செய்து கொண்டார்கள். அதைதான் அபி அம்மா என்னிடம் பேசினார்கள். என் மகனை விட்டுவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொள்வாய், உன்னை நான் நம்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உன் அம்மாவைப் போலதான் நீனும் இருப்பாய், அதைதான் நான் உங்கள் அம்மாவிடம் சொன்னேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதான் சொல்கின்றேன், என் மகனை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க மாட்டேன். இதில் என் தவறு என்ன இருக்கின்றது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் அம்மாவும் என்ன தவறு செய்தார்கள்? தனியாக ஒரு பெண் சமூகத்தில் வாழ முடியாது, அதனால் திருமணம் செய்து கொண்டார்கள். இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதில் இதில் ஒன்றும் தவறு இல்லையே என்று நான் நினைத்து கொண்டேன். நான் ஏன் பாதிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கொண்டேன். 2 நாள் கழித்து அபியுடன் கேட்டேன், என்னை மன்னித்து விடு. எங்கள் அம்மா எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கள் அம்மாவின் மேல் நான் அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றேன், அது உனக்கே தெரியும் என்று அபி சொல்லிவிட்டான். உன்னை நான் மனநாள் காதலிக்கின்றேன், அது உனக்கே தெரியும், என்னை மன்னித்து விடு என்று அபி சொல்லிவிட்டான். அபி சொல்லும்போது கண் கலங்கி விட்டான். நானும் ஒன்று பேசாமல் அங்கிருந்து வந்துவிட்டேன். சில நாட்கள் கழித்து நாங்கள் கிராமத்துக்கு வந்துவிட்டோம். அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார்கள். அவர்கள் அண்ணன் மகனை தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவரின் பெயர் அர்ஜுன். அன்று முதலில் என்னை பார்த்து அவர் சிறிதாக புன்னகைத்தாள். எனக்கு தான் அந்த புன்னகையை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. எனக்கு காயப்பட்டதால் என்னாலும் எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்று கொண்டேன். எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார்கள். நாங்களும் திருமணம் செய்து கொண்டோம். நன்றாகவே திருமணம் முடிந்தது. அன்று முதலிரவு நான் அர்ஜுனுக்காக காத்திருந்தேன். அவனும் வந்து என் பக்கம் அமர்ந்து கொண்டான். நான் கண் கலங்கி விட்டேன். என்னாச்சு வனிதாய், ஏன் அழுகின்றாய்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று கேட்டார்கள். வாழ்நாளில் நடந்த உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்து நான் அன்று நடந்த அனைத்து உண்மைகளையுமே சொல்லிவிட்டேன். அர்ஜுன் ஒரு 10 நிமிடம் என்னை பார்த்தார். அர்ஜுன் பின்பு சிறியதாக ஒரு புன்னகை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் புன்னகை? என் மேல் கோபம் வரவில்லையா என்று நான் கேட்டேன். சொன்னது, எந்த ஒரு பெண்ணும் முடிந்து போன காதலை சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீ என்னிடம் உண்மைகளை சொல்லிவிட்டாய். அப்போதே தெரிந்துவிட்டது, உன் காதலில் நீ உண்மையாகத்தான் இருந்திருக்கின்றாய். நாம் திருமணத்துக்கு முன் எது நடந்தாலும் அதை பற்றி எனக்கு தேவையில்லை. வாழ்க்கையை இன்பமாக, துன்பங்கள் அனைத்துமே நான் உன்னுடன் இனி இருப்பேன். நாம் திருமணத்துக்கு முன் எது நடந்தாலும் அதை அப்படியே விட்டுவிடு. பழைய நினைவுகளை அப்படியே மறந்துவிடு. உனக்கு நான் உண்மையாகவே இருப்பேன் என்று சொல்லி அர்ஜுன் என்னை அணைத்து கொண்டான். அணைப்பில் நான் என்னையே மறந்துவிட்டேன். அன்று இரவு அனைத்தும் நன்றாகவே முடிந்தது. அன்றிலிருந்து அர்ஜுன் என் மேல் அதிக அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். வாழ்க்கை சந்தோஷமாகவே சென்றது. நானும் கவினை பற்றி சில நாட்கள் கழித்து விசாரித்தேன். கவினின் மனைவி ஒரு விபத்தில் ஒன்று இறந்து விட்டார்கள். கவினுக்கு 2 பிள்ளைகள். அவர்கள் அம்மாதான் வளர்க்கின்றார்கள். அபி 2ஆம் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று நானும் கேள்விப்பட்டேன். நான் பார்த்தவுடன் இதை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் கவினின் மனதை உடைக்க எனக்கு மனமில்லை. எப்படி பழைய நினைவுகள் காதலையும் அப்படியே விட்டுவிட்டேன். எப்போதுமே பழைய காதல் நினைவில் இருக்கின்றது. அது என்றுமே மறக்க முடியாது. என் வாழ்க்கை சந்தோஷமாகவே நான் இருக்கிறேன். ஒன்றுமே போதும். உண்மையான காதல் யாரையுமே ஏமாற்றியிருந்தால் நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது. நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.